ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி சேனல் நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கபுட்டோ, இந்த குழந்தைய பத்தி கவலைப்படாத, இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். ஓ, இவரே உனக்கு குழந்தையா? முதல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட 3 டீம்மேட்ஸையும் வெளியே வர சிக்னல் கொடுத்தனா நல்லா இருக்கும். எங்க திட்டம் என்னங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சிக்னல் வந்தாச்சு. திரும்பவும் நீயா நருட்டோ? கபுட்டோ மேலே வெறியா இருப்பான், உரைச்சி மேலே வெறியா இருப்பான். மறக்க முடியுமா என்ன? கூடவே நைன் டெயில் பாக்ஸும் வந்திருக்கு. பிரமாதம். பல நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். சாஸ்கே கூட வந்தா வரலாம். 2 பேர்ல யாரு அதிக பலசாலியா இருக்காங்கிறத பாத்துருவோமா? நருட்டோவா இல்ல சாஸ்கேவா? ஒருவேளை மோத விடுவானோ? இருக்கலாம். வெறுப்பேத்தனை பார்த்தியா சாசுக்கு பேர் சொல்லி? அப்போதானே அவனுக்கு வெறி ஆகும். பின்னாடி வந்துட்டேன். அதுக்குள்ளே பல்லு விரைச்சிக்கிச்சே. ஐயோ என்ன எடுத்து நீ கேட்டதும் நாங்க அவனை திரும்ப கொடுத்துருவோம் நினைச்சியா? தேவையில்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தேவையில்லாம அவனை வெறுப்பேத்துற. எங்க கூட வந்தா முடிஞ்ச போன விஷயத்தை பத்தி எவ்வளவு நாள் தான் யோசிச்சுட்டே இருக்க போறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் யாருமே பழச நினைச்சு அழ மாட்டாங்க. போதும், வாய மூடு. மத்தவங்களோட உணர்ச்சியை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. மனித உயிருக்கு மதிப்பு தெரியாது, நீ பேசாத. இந்த சாய்க்கு சொல்ற மாதிரியே சாஸ்கே உச்சிகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அத கஷ்டப்பட்டு போராடி தான் நீங்க சம்பாதிக்க. இவங்களுக்கு நிறைய பத்தி எந்த கவலையும் இல்லை, அசால்ட்டா நிக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன எதிர்த்து நீங்க போராடணுமே. அதை பத்தி தெரியல. வந்துட்டான கிட்டே. கண்டம் விட்டு கண்டம் தாக்குற மாதிரில இருக்குது. உரைச்சி வாடா அடிச்சுட்ட. கபுட்டவும் காணும். வாங்கினது உரைச்சி தானே. அத்தாடி பிரிட்ஜ் இருக்குமான்னு தெரியலையே. இங்கதான் இருக்கானே இவன். உரைச்சி எங்கடா? போச்சு, இந்த பக்கம் திருப்புறான். கபுட்டோ ஓடிடுறா. அவனுங்கள்ட்ட ரியாக்ஷனே இல்லைப்பா. சாக்குரா இப்பதான் பாக்குறான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். நருட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? மிருகமா மாறிட்டான். எமோட்டோவுக்கு தெரியுமா நரி இருக்கிறது? தெரியல. ரொம்ப வினோதமா இருக்கு. தெரியுமே, சீல் பண்ணணும் அவர் தான். பேசிட்டு இருந்தாங்க. பேப்பர்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி நடந்துக்க போல இருக்கு. அந்த சக்கரோட ஷேப்பை பார்த்ததுனால தான் நான் சொல்றேன், அந்த டெயில்ஸோட எண்ணிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும். வெளியே தெரியுது. 9 டெயில்ஸும் வெளியே வரும். இதை நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். மாஸ்டர் ஜிராயா, நீங்க இது வரைக்கும் எத்தனை டெயில்ஸை பார்த்திருக்கீங்க? அப்ப சொல்லவே இல்லை அவரு. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னோட சாவை 2 முறை தான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஒண்ணு நீங்களா வாங்கினது. முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயல் எழுந்தது. அதுவும் நான் சாதாரண ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. பாட்டியா, நீ மட்டும் பாக்குறப்பா. சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா. ஆனா 2வது தடவை கரெக்டா நெஞ்சில வர. நானும் நருட்டோவும் பயிற்சி எடுக்கும் எத்தனை டைம்னு சொல்லு. அசம்பாவிதம் நடந்தது. அப்பதான் அதோட 4வது டெயில நான் பார்த்தேன். 4 ஓர் டைலுக்கே இப்படி. அவனுக்குள்ள இருக்கிற கோவம் ட்ரிகர் மாதிரி வேலை செய்யும். அவனுக்குள்ள இருக்கிற கோவம் அதிகரிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற டெயில்ஸும் அதிகரிக்கும். இன்னும் சொல்லி பெருசு அதை வர வச்ச நீ அவனை.
எப்படி நிக்கிறான் பாரு அந்த பொசிஷனே. நரிமை தான். இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறது இந்த விஷயத்தினால தான். முதல் 3 டைல்ஸ் வெளியில வர வரைக்கும் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஓ, அவனே கட்டுப்படுத்த பார்த்துருக்கான். போட்டு வந்துட்டா அவ்வளோதான். 4வது டைல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியல. சுத்தி இருக்கிறத அழிக்கிறது மட்டும்தான் அவனோட எண்ணமா இருந்தது. டைல் வரைக்கும் அவனுக்குள்ள ஃபாக்ஸ் மாதிரி மறு உருவமா அவன் தெரிஞ்சான். ஃபோர்த்துக்காக சீல இருந்தும் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கா? ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்றேன். 4th ஒக்காக அப்ப உருவாக்குன சீலோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. மொத்தமா எப்ப உடையும்னு சொல்ல முடியாது. உடையுமா? அது மொத்தமா வெளியே வரதா இருக்குமோ. சேவிங் ஜுட்ஸு உடைய போகுதா? அது வந்து ஆபத்தாச்சு. என்னால நம்ப முடியல. இன்னும் நிறைய இருக்கு. நருட்டோவை 9-tailed fox க்ளோக் பண்ணிருக்கும் போது அது அவனை பாதுகாக்குதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா அந்த சக்ரா எனர்ஜி வெளியில வரும்போதெல்லாம் அவனோட உடம்புல பாதிப்பு ஏற்படுது. அந்த 4வது டைல் வெளியில வந்தப்ப அவன் உடம்புல குணப்படுத்த முடியாத காயங்கள் ஏற்பட்டுச்சு. உடல் முழுக்க ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. இது அவனுக்கே ஆபத்து. அப்ப 9 டைல்லாம் வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த க்ளோக் தானா மறைஞ்சிருச்சு. நருட்டோக்குள்ள இருக்கிற 9-tailed foxோட சக்ரா அவன் காயங்களை குணப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனா ஒவ்வொரு தடவையும் உடம்புல இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அது சீக்கிரமா குணமாச்சுன்னா அது அவனுக்கு நல்லது கிடையாது. அவன் இந்த பூமியில வாழ்ற ஆயுள் காலமும் குறையும். சுனடை பாட்டி மாதிரி தான் அப்போ. அதனாலதான் இந்த மிஷனுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். யமட்டோ, இவ்வளவு பொறுப்பை போய்விட்டதான் இருக்குது. நம்ம கிராமத்துடைய முதல் ஹோக்காகே செல்ஸ் உங்களுடைய ரத்தத்துல ஊறி போயிருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜிஞ்சுருக்கிய கட்டுப்படுத்துற திறமை உங்ககிட்ட தான் இருக்கு. அது உங்க ரத்தத்திலே இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நருட்டோ அவனோட கழுத்துல முதல் ஹோக்காகேவோட நெக்லஸ் போட்டிருப்பான். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நெக்லஸ் போட்டதுக்கு என்ன என்ன எல்லாத்தையும் ஒரு இன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எப்போ அது விளக்கம் கொடுப்பாங்க? பரவாயில்லையே நருட்டோ, ஒரு ஜின்சுரிக்கியா நீ இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற அந்த 9-tailed foxோடைய சக்தி தினமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 4 செத்துருவீங்களா? ஜிஞ்சுரிக்கிஸ்க்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்கும். அதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்ல்டு பீஸ்டுக்கு தான் நன்றி சொல்லணும். இனிமே அவன் நருட்டோ கிட்ட வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறான். நாருட்டோ, இப்பயே அசர்லையே. அந்த ஃபீலிங்ஸே இல்லையே, எதுவுமே கொடுக்க தெரியல. அவனுக்கு அப்படியே பார்க்குறான். உருச்சி எங்களா பக்கத்து ஊருக்கு எங்கன்னா போயிட்டியா? நட ஸ்லோவா இருக்கு. வாங்க நடி அப்படி. ஓ, இப்படி வரானா? ஏன்டா இப்ப நடிச்ச? என்ன தம்பி இதுக்கு தொங்கிச்சு? ஐயோ, உரைச்சி ஆனால் நம்ப முடியாதுப்பா. வர மாதிரி வந்து எதனால பண்ணிடுவான். எமகாத கந்தாயம். இப்பதான் ஒரு உண்மையான ஜிஞ்சுரிக்கி மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு உயிர் போயிருக்கு. வேற உருவத்துல வேற உருவம் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்றது? இது பேக்கப் வச்சுக்கிறவனெல்லாம் எப்படி அடிக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது.
அது எப்படி சார் இந்த அடி வாங்கிட்டு திரும்ப முன்னாடி வரீங்க? ஒரு விஷயத்தில் வேற யாருன்னா இருந்தால் அப்படியே ஊரை விட்டு ஓட்டிருப்பாங்க. நேற்று ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு வில்லன்ல யாரு பிடிக்கும்னு. இவன் தாண்டா வில்லன். வில்லனுக்கே வில்லன். உன்னை பாதுகாக்கிறதுக்கு இவனை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இப்ப எனக்கு உதவியா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டா? உண்மை என்னன்னா லீஃப் வில்லேஜ் சேர்ந்த அத்தனை பேர் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க. என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா இருந்த நீ கண்டிப்பா இதை ஒத்துப்பண்ணு நம்புறேன். டெஸ்ட் சப்ஜெக்டா? எமோட்டோவும் அப்போ யாருன்னு புரியுற மாதிரி சொல்றீங்களா? புரியல எனக்கு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற முட்டாள்களுக்கு நடுவுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஷினோபிக்குள்ள இருக்கிற சக்தியை கண்டுபிடிச்சேன். அவர் அல்டிமேட் உட் நிஞ்சுட்சு உடைய மாஸ்டர். அந்த டிஎன்ஏ உனக்கு கொடுத்துருக்கது அப்ப இவன் தான். முழுமையா கட்டுப்படுத்துற சக்தியும் அவருக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. அவர் தான் முதல் ஹொகாகே. நான் கூட ரத்த சொந்தமா இருக்குன்னு நினைச்சிட்டேன். முதல் ஹொகாகேவோட உடம்புல இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நான் கலெக்ட் பண்ணேன். அதை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நான் பண்ணேன். 16 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களோட செல்ஸ்குள்ள அந்த டிஎன்ஏவை செலுத்தினேன். அதனாலதான் குழந்தைன்னியா நீ? ஆனா அவங்களோட உடல்கள் அந்த இவன் வளர்த்து விட்டதான் போல. பரிதாபமா சில நாட்கள்லயே அவங்க இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க. சரி, இது ஒத்து வரல போல இருக்குன்னு இந்த சப்ஜெக்ட க்ளோஸ் பண்ணும்போது என்னோட மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தடுக்கிறதுக்காக எல்லாரும் திரும்பினாங்க. தப்பிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தினால என்னோட லேப அப்படியே விட்டுட்டு நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன். டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன். அதுல ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கவே முடியாதுன்னு தான் நம்பினேன். எமோட்டோ போல்ச்சிருக்காரு. இப்பதான் எனக்கு புரியுது. அதனால டாலரை பத்தி பேசினாங்க பாருங்க சத்ரோகாகேன்னு சொல்லி. இந்த சக்தி வர்றதுக்கு காரணமே உரைச்சி இது தான். அந்த வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சு தானே? முதல் ஹொகாகேக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசிய நிஞ்சுட்சு. கேப்டன் எமட்டோ எப்படி இதை பயன்படுத்தினாரு? இவருக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சதுன்னு இப்ப எனக்கு புரியுது. எங்களுக்கும் இப்பதான் புரியுது. அப்படின்னா இதுதான் இவனோட கதையா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்டோடைய பலனை தான் இப்ப நம்ம பாக்குறோமா? கண்டிப்பா அவங்களோட உழைப்பு வீண் போகலன்னு தான் நீங்க வளர்த்த கடா உங்க நெஞ்சிலே பாயப்பு. எனக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இப்ப சாஸ்கேவை தவிர எனக்கு யாரு முக்கியம்? அவனோட பிறவி பலனை இன்னும் அடையல. நருட்டோ கூட இவனை நேரடியா மோத விட்டா அவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன மாறி இருக்கான். சொல்லல சாஸ்கே வந்திருக்கான். சாஸ்கே சொன்னதுக்கு தான்டா இன்னும் வளருது. 3 வந்துச்சு. திரும்ப பறக்க விடுறான். அப்பதான் நல்லா இருக்கு. நீ வெறியானா நம்ம பசங்களுக்கே டேஞ்சரியா? ஏன் அவன் தடுக்காம நிக்கிறாரு எமோட்டோ? எனக்கு புரியலையே. கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம். இது கண்ட்ரோல் மாதிரி தெரியல, வெறி ஏறின்னு தான் போகுது. இப்போ வரைக்கும் நருட்டோ தான் இருக்கிறான். அதுக்கு எவ்வளவு காற்று அடிக்கும். ஐயோ எமோட்டோ என்ன போய் பண்ணியாச்சு வெளி காட்டுனீரா? நிலைமை மோசமாயிடுச்சு. இந்த சக்கராவை என்னால நம்ப முடியல.
வெறும் காத்துக்கே எல்லாருக்கும் தள்ளுது. காத்துடைய வேகம் அதிகரிச்சிருக்க. அப்ப அடிச்சா உரைச்சு போய் பறந்தானே அந்த மாதிரிதான். ஏடா சிரிக்கிறீங்க, ஒருத்தர் கூட பயம் இல்லையாடா? இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நான் நிக்கிறானுங்கல்ல. அடி வாங்கினாதான் திருந்தவங்கன்னு நினைக்கிறேன். மரமே ஆடுதுயா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜ் இருக்க போறதில்லை இன்னைக்கு. சரிடா ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. அதான் தெரியுது பெருசு ஏன் நெஞ்சு பொழந்துக்குதுன்ட்டு. ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படா போனா? கண்ணு வழியே வந்துட்டானா? இல்லையே, நருட்டோக்குள்ள போய் பேசுறான் போல. எப்படி இவனால அவனுக்குள்ள போக முடிஞ்சு? நோ பேச்சு, ஒன்லி வீச்சு தான். பேசவே விடல, வெளியே துரத்திச்சு. ஐயோ போச்சு, ஊர்ல இந்த ஒரே ஒரு பிரிட்ஜும் போச்சுடா. முடியலாம். சிரிப்பா இருக்குது பாரு. உள்ள போய் பேசலாம்னு நினைச்சான், முடியல. என்ன வெளியவே கோவமா இருக்கு, உள்ள போனா எந்த நம்பிக்கையில் அவன் போனான்னு தெரியல. ஆரம்பிச்சு எனக்கு சந்தேகமே இல்லை, இது அந்த 9 tails clock தான். இப்ப 3 டெயில் வெளியே வந்திருக்கு. இது ஜிஞ்சுரிக்கியோட சக்தியா தான் இருக்கணும். இவன் ஒருத்தி எல்லாத்தையும் லேட்டா சொன்னிருப்பான். அந்த சக்ரா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னா இதுதான் நருட்டோட முழு சக்தியா? இது இல்ல, இப்போ 3 டைல். இது 9 tails. இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படா உரைச்சி பயமே எல்லாம் நிக்கிற? அவ்வளோ ஆக்ரோஷமா நிக்கிறானே, ஃபைட்டுக்கு போடா. இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க, வேற மாதிரி இருந்துச்சு. உரைச்சி வந்ததான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனை வெறி ஏற்றி அவன் பவர் என்னன்னு தெரிஞ்சதுக்காகவே வந்திருப்பான் போல இருக்கு. வந்தோடனே ஐயா பாய் பேசவே இல்லை, அதுக்குள்ளே அடிச்சு துரத்தனா. ஆனாலும் வரான். அதுதான் முன்ன எனக்கு அந்த கமெண்ட் தான் ஞாபகம் வச்சு, உங்களுக்கு பிடிச்ச வில்ல யாருன்னு சொல்லுங்க நருட்டோ சீரியல். இவனை விட வில்ல வேற யாரு இருக்க போறா? இவன் இது வில்லனுக்கே வில்லன்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்கானே. இவன் என்னன்னா என்ன பண்ணாலுமே ஒரு பயம் இல்லாம கம்பீரமா வந்து நிக்கிறான் பாத்தீங்களா. வேற யாருனா தான் நருட்டோ பார்த்து மிரண்டுருவாங்க. ஆனாலும் இவன் வந்து அசால்ட்டா நிக்கிறானா, அது எப்படின்னு புரியல. எந்த தைரியத்துல வந்து நிக்கிறான்னு எனக்கு புரியல. பேக்கப் இருக்கும் சரி, ஆனா உயிர் மேல அவனுக்கு ரொம்ப ஆசை இல்ல உரைச்சிக்கு. அதையும் மீறி எப்படி வந்து நிக்கிறான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. 3 இயர்ஸ்ல ஏதோ அப்கிரேட் ஆகியிருப்பான், அந்த ஒரு நம்பிக்கையில நிப்பேன். எனக்கு கவோட்டா எப்படி அதே ஒரு ஃபீல்ல நிக்கிறான்னு தெரியல. உரைச்சுமாரோக்கு பவர் தெரியும் எவ்வளவு இருப்பான்னு சொல்லிட்டு, கபோட்டுக்கு எப்படி அதே தைரியத்தோட அப்படி நிக்கிறான்றது ஆச்சரியமா இருந்தது. அவனுக்கு உயிர் பயமே கிடையாது. அவன் செத்தா நான் வந்து லார்ட் உரைச்சுமாருக்கா உயிரை விட்டது பெருமைன்னு நிப்பான். அப்படிதான் நிக்கிறாங்க அவங்க. அவன் வளர்த்தவங்களா அப்படிதானே. ஸோ அதனால அவனுக்கு பயம் கிடையாது. ஆனா உரைச்சிக்கு ரொம்ப பயமாச்சு. அவன் எப்படி நிக்கிறான்றது தான் டவுட். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நரோட்டோ வந்து அந்த டைல் வந்துட்டுனா இங்க வந்து அந்த சீல் பண்ணிடுவாங்க.
அது எத்தனை வாட்டி பண்ண முடியும்? இப்போ சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்க போது. சாசுகே வந்து அவங்க கூடயும் நடக்கும். டெயில் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை சீல் போட்டு போட்டு அதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. அதே திரும்ப திரும்ப போடுவாங்க. அந்த பேப்பர் தானே வச்சு எடுத்துக்கிறாங்கல்ல, அவ்வளோதானே. ஸோ வந்து அது ஒரு ஒரே முறை தானா? வச்சுட்டான்னு இல்லை, வச்சுக்கிறாங்க, திரும்ப எடுத்து அந்த பேக்கப் வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ கக்காஷி கிட்ட கொடுத்தது கக்காஷி கிட்ட இருந்து இப்போ எமோட்டோ கிட்ட வந்திருக்கு, அவ்வளோதான். அப்படியா? ஸோ சரி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ எல்லாரும் ஃபைட்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. எல்லா டைம் வந்து அவனை தடுக்கிறதே ஒரு வேலையை பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி எமோட்டோ ஏன் நின்னாருன்னு தெரியல. இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கு சொன்னாங்க, 3 டைம் மேலே போனால் ஆபத்துன்றது. பட் அவரும் நிற்கிறாரு, எனக்கு புரியல. ஒருவேளை உரைச்சி வந்து அட்டாக் பண்ணுவான்றதுக்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரா என்னன்றது தெரியல. அதே மாதிரி எமோட்டோக்கு இந்த பவர் வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை ஃபர்ஸ்ட் வகை வம்சாவளியாக இருக்கும், ஒன்று விட்டு சித்தப்பா யாருன்னா இருப்பாங்க, அப்படி எதனா ஒரு இதில் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா சுனாடே பாட்டி கூட இவரை ரெஃபர் பண்ணுறப்போ நான் வந்து எல்லாம் சொந்தம், அதனால தான் இவருக்கு ஒரு இது தராங்க அப்படி நினச்சிட்டேன். பட் இவரை உருவாக்குனதே நம்ம உரைச்சி தான். நான் முன்னே சொன்னேன், இப்போ கிளாசிக்லேயே சொன்னேன், இவன் கெட்டது பண்ணுறதெல்லாம் நல்லதுக்கே அமையுதுன்ட்டு. அந்த மாதிரி இவன் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஒரு நல்ல விதமாக தான் இருக்குது. இவன் டெஸ்ட் பண்ணுறான், அது பண்ணுறான் அப்படின்றப்போ ஒரு கோவம் வருது, உயிருங்களா வச்சு விளையாடுறான்ட்டு. பட் அப்படி பண்ணதுனால தானே இப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் வராங்க. லீஃப் வில்லேஜுக்கு இவன் வந்து நல்லது செஞ்ச மாதிரி தான் தெரியுது எனக்கு. கெட்டது செஞ்சதை விட நல்லது நிறைய செஞ்சுருப்பான்ற மாதிரி தான் தோணுது. அது தெரியாம நடந்து தெரிஞ்சவன் பண்ண போறான். ஆனா எமோட்டோக்கு வந்து அந்த பவர் போயிடுச்சுன்றது அவனுக்கு தெரியாது. அப்படிதான் நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் விட்டுருக்க மாட்டான், கூட தான் வச்சிருந்துருப்பான். தெரியல போல இல்லை, இருக்கு இப்போ அவனுக்கு. அவன் உட்ஸ்டைல் யூஸ் பண்ணதும் மேபி கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டிஎன்ஏ நான் தாண்டா ரெடி பண்ணது, அது உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ எந்த எடுத்து உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அதில் வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இது எல்லாம் பண்ணது ஆராய்ச்சி பண்ணதே நான் தானே, ஸோ எனக்கு தெரியாதான்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான். என்னன்னா நருட்டோ தான் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. பெருசு வார்னிங் கொடுத்துச்சு, 4 டைம் மேலே போச்சுன்னா அவன் யார் என்னன்னு பார்க்க மாட்டான். பெருசு என்னையே அவன் பார்க்காம நெஞ்ச பிறந்துட்டானா அப்போ இங்கே இருக்கிறவங்க நிலமெல்லாம் என்னன்றதே தெரியாது. உரைச்சி படுறானோ இல்லையோ, நம்ம பசங்களை சேர்ந்து வாங்கிட்டா கஷ்டம். இவங்களாம் தாங்க மாட்டாங்க. பெருசுன்றதுனால பொழைச்சி இருக்கு, அதுக்கு ஏதாவது டெக்னிக் தெரியும், அது வந்துச்சு. பட் இந்த பசங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதில்ல. மொத்த பொறுப்பு இப்போ எமோட்டோவில் தான் இருக்குது. அவர் எதனா பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியல. எனக்கு வந்து உரைச்சியோட சாஸ்கேவும் கூட்டு வந்திருப்பானோ, எங்கன்னா ஒளி வச்சிருக்கானோ, வாடான்னு சொல்லி 2 பேரையும் மோத விடுவானோன்ற டவுட்லேயே இருக்குது எனக்கு. அந்த டெஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு அப்படி தான் தோணுது. என்னுடைய ப்ராஜெக்ட் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு உங்க கூட மோத விட்டு நான் பார்க்குறேன் அப்படின்றதுக்காகவே இதை பண்ணுறானோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நான் கூட பெருசு என்னதான் பண்ணாரு 3 வருஷத்துல, ஏன் நிறைய இப்படி விட்டாரு, ஏன் கண்ட்ரோல் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது யாராலுமே பண்ண முடியாது போல இருக்கு. அவரே தேடல தான் இருக்கு, இது எப்படி ஸ்டாப் பண்றது, இது என்ன பண்றதுன்னு அவரே ஒரு இதுல தான் இருக்காரு. மேபி புதுசா யாராவது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு போல இருக்கு. அதான் அவர் போத்துவக்காக அந்த டைமில் போட்ட சீல் அது. ஸோ அது போக 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 இவன் வளர வீக் ஆகிட்டே போகுது. ஏன் வீக் ஆகிட்டே போகுதுன்னா இவன் கோவம் உக்கிரமாயிட்டே போகுது. சாஸ்கேன்னு அதை நினச்சே இவன் வந்து கோவம் அதிகமாகிட்டே போகுது. இவன் கோவப்பட நரிக்கு அது பவராக ஏறுது, அது வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது டேஞ்சர் தான். இப்போ எனக்கு அந்த ஊர் மக்கள் இவனெல்லாம் நருட்டோ வந்து பார்த்து பயந்தது அதெல்லாம் இப்போ தான் புரியுது. அவங்களுக்கும் அந்த நரி மேலே தான் பயம், இவன் மேலே பயம் இல்லை, உள்ளே இருக்க நரியை பார்த்து பயம். ஏன்னா அவங்கள பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ பயப்படுறாங்க. ஸோ அது பயத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இப்போ நடக்குது. இப்போ இவன் வெளியே வந்தால் யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, கூட இருக்கிறவங்களே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ உன்னை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க, அந்த பார்வை இருக்க தானே செய்வாங்க. என்ன இருந்தாலும் அதுக்குன்னு சின்ன வயசுல அவனை எடுக்க போறான், அவனுக்கு அதை பற்றியே தெரியாது, யாரும் சொல்லாத வரைக்கும். அப்போ போய் வெறுத்ததெல்லாம் ஒத்துக்க முடியாதுல்ல. ஒத்துக்க முடியாது தான். அது வெளியே வந்துச்சுன்னா என்னன்ற பயம் தான் அது. உன்னை பார்த்து பயப்படல, நிறைய பார்த்து. பட் நருட்டோட கோவம் என்னன்னா, இது ஏன்டா நானடா விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டேன், நீங்களா வச்சிங்க, நீங்களா என்ன ஒதுக்குறீங்க, நானடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்கும். 2 பக்கமே இப்போ எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. அவங்க உன்னை அப்படி பார்த்ததும் தப்புன்னு எனக்கு தோணலை, உனக்கு இருக்க ஃபீலிங்கும் கரெக்டுன்னு தோணுது. இது யார் தான் தப்பு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த முன்னோர்கள் என்ன நினச்சி பண்ணாங்களோ அவங்க வந்து அதுக்கு பதில் சொன்னாதான் அது புரியும் நம்மளுக்கு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.